உன்னை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேன். எந்த நிலை மாறியே வழி தடுமாறியே நான் கலங்கிடுவேன். நீ இல்லாமல் உயிர் வாடுதே, எந்த உணர்வோடு போராடுதே. நீ இல்லாமல் உயிர் வாடுதே, எந்த உணர்வோடு போராடுதே. உயிராகவா உறவாகவா அழைத்தேன் அழுதேன் உயிரே நீவா. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புவதெல்லாம் நாம் அனைவரும் நோய் நீங்கி நலமுடன் வாழ வேண்டும் என்பதே. இதற்காக அவர் எதையும் செய்யவும் எதையும் இழக்கவும் தயாராக உள்ளார். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் என்று புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 2 வாக்கியங்கள் 6 தொடக்கம் 8 ஆண்டவர் இயேசுவினுடைய பரந்த மனத்தை பற்றி வெளிப்படுத்துகிறார். யாரும் அண்டாத தொழுநோயாளியை தொடுகிறார். வெறுத்து ஒதுக்கிய மக்களோடு விருந்துண்டார். பாவி விபச்சாரி என்று பழிக்கப்பட்டவர்களோடு பாசத்தை பகிர்ந்து கொண்டார். யாருடைய பசியையும் தாகத்தையும் சகிக்க முடியாதவர், விதவையின் வேதனை, பெண்களின் கண்ணீர் தாங்க முடியாதவர், தன்னை நோக்கி குரலெழுப்பும் கவருக்கும் மறுக்காதவர், எப்பொழுதுமே நான் விரும்புகிறேன் நலமாயிருங்கள் என்பதை தவிர வேறெதுவும் அவரால் எண்ண முடியாது. இயேசுவிடம் வாருங்கள். உங்கள் குறைகள், குடும்ப பாரங்கள், உடல் உள்ள நோய்கள், பலவீனங்கள் அனைத்தோடும் இயேசுவிடம் வாருங்கள். வந்து நம்பிக்கையுடன் கேளுங்கள். அவர் மறுக்க மாட்டார். விரும்புகிறேன், நீங்கள் இனிது வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறேன் என தன் அருளை அள்ளி வழங்குவார். ஆசீர்வாதம் தருவார். நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுவின் கரம் பற்றியவர்களாக வாழ இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஆராதனைகள் செய்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் புதுப்பித்தரலாம். குடும்பமாக வந்திருக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். நாங்கள் செய்கிற தொழில் துறைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நோயற்ற துன்பமற்ற தீமைகள் அகன்ற வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். உம்மையை நம்பியிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் கோயில் தெய்வம் அது நீயானதா, உன்னை வணங்கிடுவேன். உயிராதாரமே என்னில் நீயானதா, உன்னை மயங்கிடுவேன். நீ இல்லாமல் நான் இல்லையே, உந்தன் நினைவின்றி வாழ்வில்லையே. நீ இல்லாமல் நான் இல்லையே, உந்தன் நினைவின்றி வாழ்வில்லையே. நிழலாகவா நீங்காமல் வா, அழைத்தேன் அழுதேன் அன்பே நீ வா. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே.